உலக தமிழ் சமூகத்தோட கடமை. அதை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்யுது. நாங்கள் நம்ம இதை எடுத்து நம்ம போராடி இதை ஒரு பேரொழியா, இது ஒரு பெரிய தீப்பந்தமா மாற்ற வேண்டிய கடமை தமிழர்கள்ட்ட இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டு தமிழர்கள்ட்ட இருக்கு. என்ன செஞ்ச நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த செம்மணி போராட்டம் கூட நேற்று நீங்க நடத்தின போராட்டம் கூட நான் அடிச்சுடுவேன். நாட்டை பிடிச்சுதான் நான் செய்வேன். நான் முதலமைச்சராக தான் செய்வேன். நான் முதலமைச்சராக இருக்கணும். ஒரு வேலை நீங்க செஞ்சீங்களா? ஒரு எம்எல்ஏ சரி, நீ வந்து நேற்று பேசிட்டு போயிட்ட அதிகாரம் வந்து பிடிக்கும். யாரை வந்து தேசிய தலைவர் இங்க இருக்கிற மண் பிரச்சனை, இங்க இருக்கிற நீர்வள பிரச்சனை, இங்க இருக்கிற கல்வி பிரச்சனை, மொழி பிரச்சனை, இதற்காக போராடுவதற்காக தொடர்ந்து டோல்கேட் வழக்குல அன்னைக்கு ஸ்டெர்லைட் வச்சு கைப்படாமல் வச்சு பண்றாங்க. அப்ப அண்ணன் சிறையில் இருக்கிற சிறை விஷயம் நான் பார்த்துருந்தா கூட அப்படியே அதை அறிவித்து அதை பேசுறேன். அதனால நம்ம இளைஞர்களுக்கு இன்னமும் நம்ம கடவுளுடைய தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு புலேந்திரன் முருகானந்தம் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழக வாழ்மை கட்சி வந்து செம்மணி தொடர்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்துறீங்க. அதை ஒட்டி நிறைய வேலை திட்டங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எதற்கான செம்மணியான கருத்தரங்கம்? எதற்கு திடீர்னு ஈழத்தை பற்றி திரும்பி ஒரு சொல்லாடலை வந்து உருவாக்குறீங்க? திரும்பி சொல்லாடலை உருவாக்கணுன்றது அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த பேரெழுச்சியான அந்த இறுதிப்போர் நடந்த நேரங்களில் இங்கே அண்ணன் முத்துக்குமார் தொடங்கியான தீக்குளிப்பு சம்பவங்கள், அந்த பேரெழுச்சியாக இருந்த மாணவர் போராட்டங்கள், அதுக்கு பிற்பாடு 13 காலங்களில் வந்து தங்கச்சி இசைப்பிரியாவோட அந்த காணொலி அதை வெளியிடாக இருக்கட்டும், தம்பி பாலச்சந்திரனுக்கு அந்த 5 குண்டுகள் போட்டு அந்த புகைப்படங்கள் வெளிவந்த நேரமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து பேரெழுச்சியாக எழுந்து அதிகார வர்க்கத்தை எடுத்து கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணிய நாட்கள். அது இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு பௌத்த சிங்கள பேரினவாத அந்த இனப்படுகொலையாளர்களை அந்த ஆட்சியாளர்களை வந்து கூண்டல் ஏற்றணும், அவங்களுக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சர்வதேசத்திட்ட நீதி கோரி நம்ம போராடிக்கிட்டு இருக்க தமிழ் சமூகமாக தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் அது திட்டமிட்டு இங்கே இருக்க அரசியல் சூழல்களால் அது வந்து அந்த போராட்டங்கள் மலங்கடிக்கப்பட்டு, சொல்லப்போனால் ஒரு குடைக்கல்ல ஏதோ ஒரு சின்னனம் முழக்கமாக அதை சுருக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அதை யாரும் இன்னொருத்தரை சொல்றதை விட அதுக்காக பேசினவங்களும் கௌரவமா இருக்கான்றதான் பெரிய. நீண்ட காலமா தமிழ்ன்ற வார்த்தையே வந்து தமிழ்நாட்டுல இந்திய அரசியலுக்குள்ள புழக்கம் இல்லாத ஒரு சூழல்ல மீண்டும் வந்து செம்மணி போன்ற ஒரு புதைக்குழி, மனித புதைக்குழி வந்து இப்ப எடுத்திருக்கீங்க, கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இப்படி ஒரு கருத்தரங்கம் சொல்லி மீண்டும் வந்து ஈழ போராட்டத்தை நோக்கி தமிழ் வாழ்வு கட்சி நகர்த்துதா? ஆமா, இது உலக தமிழ் சமூகத்தோட கடமை. அதை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்யுது. நாங்கள் இப்போ ஒரு போராட்டத்தை செய்யும்போது எல்லாம் மௌனமாக இருக்கும்போது நாங்கள் போராட போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி மக்களை ஒரு எழுப்ப வேண்டிய தேவை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்குது. அந்த போராட்ட முழக்கத்தை தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அது முக்கிய குறிக்கோளாக வைக்கிறோம். ஏன்னா முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் மட்டுமல்லாத கிட்டத்தட்ட 56 காலகட்டங்கள்லேருந்து பௌத்த சிங்கள பேரினவாதத்தோட இனப்படுகொலை தொடருது. அது தொடர்ச்சியாக வந்து அன்னைக்கு 56, 66, 76 வந்து அதுக்கப்புறம் இந்திய படை அங்கே போய் அமைதிப்படை அங்கே போய் 10,000க்கும் மேற்பட்டவங்களை கொண்டு குவிச்சு பண்ணாத கொடுமைகள்லாம் பண்ணி, அதுக்கு பிற்பாடு அவங்க கருணா அந்த மாதிரி ஒட்டுக்குழுக்களை பயன்படுத்தி புலிகளை கொன்றவங்கிற பேரில் பொதுமக்களை கொன்று குவிச்சு, பத்திரிகையாளர்களை கொன்று குவிச்சு, மருத்துவர்களை, வழக்கறிஞர்களை, எத்தனையோ ஒரு நல்ல மனிதர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சுட்டு கொன்ன அநியாயமாக கொலை பண்ண கொடூரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு எல்லாம் நீதி கேட்டு போராட வேண்டிய தேவை இருக்குது. அது ஒட்டுமொத்த முழக்கமும் தமிழில் விடுதலைக்காக தான் போராடினது வச்சது எல்லாமே. அந்த நேரத்தில் யுத்தம் முடிஞ்ச ஜி தமிழ் இன்னைக்கு அந்த நேரம் ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு. யுத்தம் முடிஞ்ச மறுநாள் பல நெடுமாறன் ஒரு வார்த்தை சொல்லுவார், நாங்கள் வந்து
இந்த முள்ளிவாய்க்கால் இறப்புல இறந்தவங்களே நாங்கள் மாவீரர்களாகவே கருதுறோம், எங்களுக்கு இழப்பு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் இழப்பு நோக்கி பயணிப்போம் அப்படின்னு. அதுக்காக ஐயா போராடாங்க, வச்சாங்க, பண்ணாங்க, அவங்க சக்திக்கு மீறி வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை போராட வேண்டிய கடமையும் தேவை இருக்குது. அதை தான் அந்த வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு அதை தமிழ் சமூகத்தின் மத்தியில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு படுகொலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கடந்து போயிடக்கூடாது. ஏதோ முள்ளிவாய்க்கால் மே 18க்கு நம்ம நவம்பர் மாதத்தை மாவீரர் நாளுக்கு நடத்துகிற ஒரு சமுதாய நிகழ்ச்சி கிடையாது. அது ஒரு வரலாற்று கடமையை நோக்கி நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கான ஒரு பேர் ஆயுதம் தான் இப்போ கிடைச்சிருக்க செம்மணி. செம்மணி வந்து இப்போ 7 நாட்களுக்கு நம்ம கையில் இயற்கை கொடுத்த ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. நம்ம இதை எடுத்து நம்ம போராடி இதை ஒரு பேரொலியா, இது ஒரு பெரிய தீப்பந்தமா மாற்ற வேண்டிய கடமை தமிழர்கள்ட்ட இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டு தமிழர்கள்ட்ட இருக்கு. அதான் செய்யணும். அதுக்கான நீங்க வந்து செம்மணி தொடர்பான ஒரு கருத்தை நடத்துறீங்க. அதை ஒட்டி தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. செம்மணி இத புதைக்குழிய அகழ்ந்தெடுக்கிறத தமிழ்நாடு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு போராடணும். தமிழ்நாடு என்ன செய்ய, ஒரு பக்கத்துல இருக்க ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற தமிழ் உறவு, நம்ம தமிழர்கள்ன்ற தாண்டி ஒரு நீங்க தமிழர்களா கூட இருக்க வேணாமுங்க, ஒரு சக மனிதனாக பாருங்க. நீங்க வேற ஒரு தேசிய நம்ம கூட இருந்துட்டு போகுது. பொண்ணுக்கு முடிச்சுட்டா ஏன் பக்கத்துல இருக்க தேசிய இனங்கள் வேடிக்கை பார்க்காது. தமிழர்களுக்காகவே எங்களை வேடிக்கை பார்க்கறது தான் இங்க உள்ள திராவிடம் பேசுகிற இந்த பக்கத்து இனங்களும் சரி, தங்களை திராவிடம் யாரும் அவங்க யாரும் திராவிடம்னு சொல்லிக்கிறது இல்லை. நம்ம அதுக்குள்ள போகும்போது நமக்கு தேவையும் இல்லை. ஆனா ஏற்கனவே இங்க தேசிய தலைவருக்கு துணையா நிற்கிறோம், நாங்க களத்துல நிற்கிறோம், நாங்க இயக்கத்துக்காக வேலை பார்த்தோம்னு சொன்ன நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே கேட்டா ஒரு சிலர் சொல்றாங்க, ஒருத்தர் புத்தகம் வாங்கிட்டாரு, ஒருத்தர் புத்தகம் வாங்கிட்டாரு. இங்க வந்து ஈழத்துக்காக யார் பேசினாலும் அவன் துரோகி. இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு இந்திய அளவில் நம்ம போய் கொண்டு சேர்க்கணும்னா நமக்கு நாளைக்கு இயக்கத்தின் மீதான தடையை நீக்கிறதுக்கே இந்தியாவோட அதிகார வர்க்கத்துல நம்ம போய் கேட்க வேண்டியிருக்கு. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குன்னு சொல்றதுக்கே நம்ம அங்கேதான் போய் நிற்க வேண்டியிருக்கு. நீங்க சீமான் அவர்களை சொல்றீங்களா? சீமான், ஆமா, சீமான் தான். அதுல என்ன செய்ய, சீமான் மேல இருக்கிற பெரிய வருத்தமே என்னன்னா, திரு சீமான் சரி இந்த அளவுக்கு நீங்க செஞ்சு ஓகே, எல்லாரும் தப்பானவன், எல்லாம் துரோகி, நீ என்ன செஞ்ச, நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த செம்மணி போராட்டம் கூட, நேத்து நீங்க நடத்தின போராட்டம் கூட நான் அடிச்சு சொல்லுவேன், அவங்களை நல்லா தெரிஞ்சனால சொல்றேன். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சி அதுக்காக வேலை செய்யறாரு. புலம்பெயர் அமைப்புகள்ல, புலம்பெயர் நாடுகள்ல, உலகம் முழுக்க பரவி இருக்கிற புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற தமிழீழ விடுதலைக்காக, இனப்படுகொலைக்கு நீதி கோரி தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்க செயல்பாட்டாளர்களை, முக்கியஸ்தர்களை, தேசிய தலைவர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற மனிதர்களை எல்லாம் அவர் ஒன்று திரட்டி இதற்கான நீதி கோர்ற பணியில் அவர் இருக்காரு. அதை தொட்டி தான் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு நடக்கிற அந்த கருத்தரங்கம், அதை தொட்டு நாளைக்கு அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிக்கப்படுற போராட்டம் விரைவில் சொல்லிடுவாங்க. இது நாங்கள் சும்மா விட்டு போகிறது கிடையாது. தமிழகம் தலைவர்களிடம் மிகப்பெரிய போராட்டத்தை, அதான் செம்மணியை நாங்கள் ஒரு ஆயுதமாகும். இது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரையும் நீங்க துரோகின்னு சொன்னாலே நீ என்ன செஞ்சோம்னு ஒன்று இருக்கு. நாட்டை பிடிச்சிதான் நான் செய்வேன், நான் முதலமைச்சராக தான் செய்வோம். நான் முதலமைச்சராக இருக்கான ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்களா? ஒரு எம்எல்ஏ இருக்கான வேலையை சீமான் செஞ்சிருக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு வேலையை சீமான் செஞ்சிருக்காரா? அவர் செய்யல. ஏன் நாங்க சொல்றோம்னா, எல்லாரையும் துரோகின்னு சொல்ற நீங்க 15 வருஷம் இந்த வரலாறு கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி நீங்க உங்க கட்சியை நீங்க பேரழிச்சியா வளர்த்து தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு காலம் கொடுத்த 2 லட்சம் சாவுல பிறந்த கட்சி நாமக்கல் கட்சி குறை சொல்றதோ சீமான பேசுறதோ நோக்கம் இல்லாத நேரத்தை நான் வீணடிக்க விரும்புறேன். ஆனா நீங்க செஞ்சிருக்க வேண்டியது, சீமான அந்த வரலாற்று கடமையை செஞ்சிருக்கணும். உழைச்சவனை பூரா துரோகின்னு நீ வெளியே அள்ளி போடுவேன். இந்த தமிழ் தலைவர், தேசிய தலைவர் முழக்கம் வச்சன பூரா வெளியில போடுவேன். நீ என்ன செஞ்ச? சரி, நீ வந்து நேற்று பேசிட்டு போயிட்டு அதிகாரம் வந்துட்டு பிடிப்போம், யாரை ஊரே மாத்துறீங்க? இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கவங்க இளைஞர்களும் அவரை பின்பற்றவங்களும் கூட புலம்பெயர் தேசங்கள கூட சில பேர் வந்து இவர் அடுத்த தலைவரான ஒரு பின்பத்தை காட்டுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப நம்ம செம்மணி குறித்து பேசுறதுனால நகைச்சுவையாக கூட பேச முடியல. ஏன்னா அது அவ்வளவு ஒரு பெரிய வழியை கொடுக்குது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி இப்ப நான் இருக்கிறேன், என் அக்கா இருக்குது, என் அக்கா வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு எடுத்து கொடுறான், அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். 4 வருஷம் கழிச்சு வரான், 5 வருஷம் கழிச்சு வரான், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி அவனை கொண்டு வரணும்னு தோணும். இயல்பு, மனித இயல்பு, பழி. எங்க 2 லட்சம் பேரை கொண்டு விட்டாங்க. அந்த 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 நினைப்பு அதை நோக்கி ஓடி இருந்தா கொஞ்சம் வச்சு அந்த பழிவந்த அந்த ஏதாச்சும் வளர்ந்துருக்கு, தப்பே கிடையாது. இந்த வலது பெரிய இனப்படுகொலை பண்ணி நீ இசைப்பிரியாவோட காணொலியே நமக்கு வந்து அதாவது பிச்சை என்பதே தெரியாத வாழ்க்கை, இன்று பிச்சை என்பதே எங்க வாழ்க்கைங்கிற சூழலை உருவாக்கி விட்டா. தலைவர் இருக்கும்போது பிச்சைக்காரர்கள் கிடையாது, மது கிடையாது, கஞ்சா கிடையாது, எதுவுமே இங்க இருக்கிற இந்த கேளிக்கைகள் கிடையாது. இந்த கேளிக்கைகள்னா மிதமிஞ்சி தரமா, ஆமா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு ஈழ நிலத்தை சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க. அதை சீமான் கொண்டவர்கள் வந்து அவங்க வேலை பார்த்துருக்கணும், இல்லை வேலை பார்த்துருக்கவங்களே விட்டுறணும். வேலை பார்த்தவங்களை பூரா துரோகி பட்டியலில் சேர்த்து, துரோகி பட்டியலை மட்டும் சேர்க்கறது இல்லை, இவர்தான் துரோகி பட்டியல், இவர்தான் அத்தாரிட்டி, ஒரு துரோகி பட்டியல் சொல்லுவார் இவரு.
இவர் செஞ்சிருக்கணும். அதனால சீமான் சொல்லிட்டாருன்றதுக்காக, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசுறான், அவன் 10 பேர் வந்து கமெண்ட்ல எழுதுறான்றதுக்காகலாம் நம்ம போராடாம நம்ம வேலையை செய்யாம இருக்கக்கூடாது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய உண்மையில தான், மாற்று கருத்தே கிடையாது. 100% இங்க இருக்கிறவங்க இங்க இருக்க தலைவர்களை திட்டுறதா இருக்கட்டும், அப்போ ரொம்ப கொச்சையா பேசுறதா இருக்கட்டும், குடும்பத்தை இழுத்து பேசுறதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அது மேலகு தேசிய தலைவர்களையும் மாவீரர்களையும் உண்மையா நேசிக்கிற, தமிழீழ விடுதலை நமக்கு வேணும், நமக்கான மாவீரர்கள் துயில் விலங்குகள் மீண்டும் கட்டியெழுப்பப்படணும், பாலச்சந்திரன் செத்து விழுந்த இடத்துல பாலச்சந்திரனுக்கான பேரழிச்சியான சிலையை அமைக்கணும், அங்கே அவன் கிளிநொச்சியை தாண்டி வன்னி பகுதியில் வச்சிருக்கிற அந்த போர் நினைவு சின்னங்களை அடிச்சு நொறுக்கணும்ன்ற மனப்பூர்வமா மானசீகமா நேசிக்கிற, மானசீகமா நினைக்கிற ஒரு கனவு இருக்கிற யாருமே ஈழ விடுதலை நமக்கு வேணும், இனப்படுகொலைக்கு நீதி பெறணும், அதற்கு நான் யாருக்கெல்லாம் கைகோர்த்தது பெறக்கா ஓடுவேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அவன் சரியான ஆளா இருப்பான். இந்த வெறுமனே எந்த நோக்கம் இல்லாத சீமான் முதலமைச்சர் நினைக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களை தயவு செஞ்சு நீங்க மாத்திக்கிறேன்னு, உங்களுக்கான தலைவர் சீமான் கிடையாது, யாருமே கிடையாது உங்களுக்கான தலைவர். உங்களுக்கு அண்ணன் வேல்முருகன் சொல்ற மாதிரி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஈடு இணையற்ற உலகத்துல பூமி பந்தில் ஒரு அதிசயமா பிறந்த தலைவர் பிரபாகரன். அது சரி பேசலாம். நீங்க எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க, இந்த ஈழம் தொடர்பான விஷயங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு உணர்ச்சி பிழம்பாக கொதிக்கிறீங்க. உங்க கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் இப்படியான ஒரு உணர்ச்சி பிழம்பு இருக்கிறதா? அது வந்து நீங்க ஊற்றத்திற்காக இந்த கட்சியும் இந்த தலைவரும் நீங்களும் என்ன செய்திருக்கீங்க? தமிழக ஆளுநர் கட்சி அது பொதுவாக வந்து இந்த சினிமா பின்புலம், இந்த மாதிரி ஒரு ஒரு சாதி அடையாளம், சினிமா பின்புலம், ஒரு மத அடையாளம் இல்லாம தலைவர் ஈழ விடுதலை தேசிய தலைவர், இங்க இருக்கிற மண் பிரச்சனை, இங்க இருக்கிற நீர்வள பிரச்சனை, இங்க இருக்கிற கல்வி பிரச்சனை, மொழி பிரச்சனை, இதற்காக போராடுவதற்காக தொடங்கப்பட்ட ஆளுநர் கட்சி. ஒரு கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டதுக்காக சிறையில இருந்து உண்ணாவிரதம் இருந்தார் அண்ணன். உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் படுகொலையில அந்த 13 பேர் துப்பாக்கியில சுட்டு செத்தப்ப அந்த காவிரி பிரச்சனைக்காக டோல்கேட் வழக்குல அன்னைக்கு ஸ்டெர்லைட் வச்சு கைது பண்ற, தூத்துக்குள்ள வச்சு பண்றாங்க. அப்ப அண்ணன் சிறையில இருக்காரு. சிறையில ஒரு காவலரேற்ற பட்டினி போராட்டத்தை அண்ணன் தொடர்றாரு. காவிரி போராட்டம் அந்த மேலாண்மை வாரி அமைக்க சொல்லி தான் அப்போ அந்த போராட்டத்தை தொடங்கினாரு. 4 நாள் பட்டினி போராட்டம் இருக்கும்போது அதை தாங்க முடியாம 2 உயிர்கள் தீக்குளிச்சுட்டான். இந்த சமகால அரசியல்ல நாங்க தொண்டர்களோ யாரும் அந்த தீக்குளிச்சு இறக்குறத நாங்க வந்து அதை வரவேற்கல, அதை கண்டிக்கிறோம். ஆனா அது செய்யக்கூடாது, போராடணும். செம்மணி இந்த மனித புதைகுழி, தமிழர்களோட அந்த புதைகுழி குறித்தான ஒரு கருத்தரங்க. இதை வந்து ஏதோ ஒரு கட்சி கூட்டமாலாம் அண்ணன் நடத்தல. கட்சி கூட்டமா அந்த அரசியல் அந்த மனுஷனுக்கு அந்த கனவுலாம் இருக்கு. அவர் வந்து பொதுவாக இன்னைக்கு எல்லாம் தமிழீழத்துக்காக நிற்கிற இந்த விடுதலை தொடர்ச்சியா பேசுற ஐயா புலத்துமணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், ஐயா தியாகு, ஐயா மகேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட இதுக்காக வேலை பார்த்தவங்க, இதுக்காக வழக்கு பெற்றவர்கள், இதுக்காக சிறைக்கு சென்றவர்கள், மானசீகமா இதை நேசிக்கிறவங்க, ஏதோ அற்ப அரசியலுக்காக பண்ற நபர்கள் கிடையாது. அவங்களை அழைச்சி தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் நம்ம தனக்கு தான் தெரியும் சொல்ற மனிதர் அல்ல அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அண்ணன் வேல்முருகன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இந்த மாதிரி இந்த விஷயம் இப்படி ஒண்ணு நான் பார்த்தேன்னு சொன்னா கூட அப்படியாப்பா நான் அதையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதையும் உருவாக்கிட்டு அதை உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கிட்டு அதை பேசுவார். அதனால நம்ம இளைஞர்களுக்கு இன்னமும் நம்ம தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வரலாற்று நம்ம வந்து கடத்த வேண்டிய கடமை இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கற்றறிந்த அனுபவசாலிகளை, போராளிகளை அழைச்சி இன்னைக்கான கருத்தரங்கம் நடக்குது. ஆயிரக்கணக்கான நபர்கள் இப்ப டீனர்ல இருக்கு. இப்பவே இடம் கிடையாது, எழுச்சி ஆரம்பிச்சிருச்சு, இடம் கிடையாது. அந்த அளவுக்கான கூட்டம் நிரம்பி வழியுது. அந்த இளைஞர்கள் எல்லாம் எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போராட்ட அறிவிப்பை அண்ணன் அவர்கள் செய்ய போகின்றார். செம்மணி இந்த இனப்படுகொலைக்கு தமிழகத்துக்கான இது ஒரு பெரிய இன விடுதலை, இனப்படுகொலையாளர்களை கைது செய்ய அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கோரியும், அது தமிழகத்துக்கான அந்த பொது வாக்கெடுப்பு, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தீர்மானம் உள்ளிட்ட விஷயங்களுக்காக ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் சேர்த்து இது ஒரு பேராயுதமாக எடுத்து போராட வேண்டிய போராட்ட அறிவிப்பு அண்ணன் அவர்கள் செய்ய இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து வேல்முருகன் அவர்களை வந்து விரும்புறாங்க, இளைஞர்களை வந்து சேர்றாங்க. புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் மற்ற புலம்பெயர் தமிழர்களும் கூட வேல்முருகன் அவர்களை எப்படி பார்க்கிறாங்க, அவர் என்ன செய்வாருன்னு நினைக்கிறாங்க? அண்ணனை ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு 100% அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சரியான புலம்பெயர்ந்த தமிழர்கள். இப்ப இந்த விசிலடிச்சா முடிஞ்சது கிடையாது. இங்க முகநூல்ல போயிட்டு யார் குடும்பத்தையும் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இங்க வந்து நமக்கு யாரோ பெட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு எழுதுற நபர்கள் கிடையாது. கற்றறிந்தவர்கள், தமிழீழத்துக்காக இன்றும் அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து பௌத்த சிங்கள பேரினவாதத்தோட அந்த ஒட்டுக்குழுக்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம முக்கிய தளபதிகள் எல்லாம் வந்து வெளியில வச்சுதான் வந்து போட்டான் புலம்பெயர்ந்த நாடுகள். அந்த சூழலில் கூட இன்னைக்கு அதையும் எதிர்த்து இன்னைக்கு தமிழீழ விடுதலைக்கு நீதி ஒரு இனப்படுகொலைக்காக புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்து போராடி கொண்டிருக்கிற
எல்லாருமே வந்து இன்னைக்கு அண்ணனை வந்து ரொம்ப நம்புறாங்க, அண்ணனை நேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த மனிதர் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அம்மாக்கள் இருக்கும்போதும் பார்த்தாரு, தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. செம்மணி எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தழுவிய அளவில் இன்னமும் பெருசாக ஒழிக்கணும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதை வந்து அண்ணன் அவர்கள் நேற்று கூட நடந்த அந்த அந்த கலந்தாய்வில் புலம்பெயர்ந்த அமைப்பினுடைய அந்த செயல்பாட்டாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, எந்த தலைவனும் சொல்ல மாட்டான் தமிழ்நாடு. நீங்க என்னை சந்திக்கிறது மட்டும் இல்லை, நீங்க வாங்க, நீங்க அதிமுகவை பாருங்க, பாஜக அண்ணாமலையை பாருங்க, நீங்க திமுகவை பாருங்க, நீங்க நாம் தமிழர் உட்பட பாமகவை பாருங்க, விசிகாவை பாருங்க, ஈழ விடுதலை ஈழ விடுதலை வேணும், அங்க நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்ற எல்லாருமே நீங்க சந்திங்க. நம்ம இதுல அரசியலே பார்க்க வேணாம்னு அந்த மனுஷன் வந்து நேற்று அழைப்பு கொடுத்துருக்கிறார் புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்கு. எல்லாரையும் சந்திப்போம். அதுக்கு தமிழக ஆளுமை கட்சி முழுசா நாங்கள் தோல் கொடுத்து துணை நிற்போம். அனைத்து தலைவர்களையும் நாங்கள் சந்திப்போம். நான் உங்களுக்கு தெரியும், மருதுபாண்டியர் சிலைக்கு சிவகங்கையில் இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து இந்திய விடுதலைக்காக போராடிய மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிவகங்கையில் சிலை கிடையாது. அனைத்து தலைவர்களையும் தமிழக ஆளுமை கட்சி சந்திச்சு கையெழுத்து வாங்கிச்சு. அதுக்கான வேலையை அண்ணன் தொடங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மருதுபாண்டியருக்கு சிலை வந்துருச்சு. நான் தகவலுக்காக சொல்றேன். அப்ப யாரையும் போய் இந்த நல்ல நோக்கத்துக்காக ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல நம்ம யாரை வேணாலும் சந்திக்கலாம். அதுக்கு புலம்பெயர்ந்த அமைப்புகள் வரணும், இளையவர்கள் வரணும். அது காலம் போக போக நமக்கு நிறைய கடமை கொடுத்துருக்கு. தேசிய தலைவர்களையும் மாவீரர்களை நினைவில் வைங்க. அவங்க மனசுல வச்சு புலம்பெயர்ந்த அமைப்பு அந்த இளைஞர்கள் தம்பிமார்கள் இன்னைக்கு இருக்கிற இளையவர்கள் நீங்க தயவு செய்து செயல்படணும். இங்க இருக்கிற இந்த விசில் அடிச்சா இங்க என்ன சொன்னாலும் கைதட்டுற கூட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்க அப்படி கிடையாது. நீங்க பெருசா ஒரு ஒரு ஒப்பாரி மிக்காரும் உள்ள அண்ணன் சொல்ற மாதிரி அப்படி ஒரு பிறந்த தலைவன் ஊர்ல அவர் மண்ணில் பிறந்துட்டேன். நீங்க ஒரு சரியா இயக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்க வரலாற்று கடமையை நீங்க பயன்படுத்தி இதுக்கான வேலையை செய்யணும். செம்மணி இனப்படுகொலைன்னு ஒரு கூறு கண்டிப்பாக ஈழமும் இந்திய தீரணும்னு கோரிக்கைகளை வைத்து நீங்க மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாடு வெற்றியும் தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் இந்த கோரிக்கை தமிழகம் அமையும் என்ற கோரிக்கை வலுப்பெறட்டும். தமிழக வாழ்மை கட்சிக்கு அதற்காக நன்றி சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.